ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமல் தத்தராஜ். நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும் காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்? நோ, சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, எங்கள் மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபிளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்கள் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஸோ ஆமாம், அழைக்கும். ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனால் அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியாக இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்கா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியாக இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளாக ஆகிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆகிடுவாங்க, அப்புறம் மூப்பாட்டியாகவும் ஆகிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனால் வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோடு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு போன ஆட்சியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸில் படிச்சிருப்போம், பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்தில் போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து போனவர் தான் அவர். அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரோல் வேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்குது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். இந்த வஞ்சி கண்டிப்பாக இந்த வஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி படம் டைட்டிலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆண் தாயாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த கவர்மெண்ட் நிலைத்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ
எப்பயுமே வந்து ஆடியோ லான்ச் வரும் பொழுது அவங்க சொல்லியிருப்பாங்க 2 சாங் போடுங்க, ஒரு ட்ரெய்லர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கும் நம்ம ராஜநாயக அண்ணனுக்காக எவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. என்னென்னா இந்த பட்ஜெட்டில் இதை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதே நபர்கள்கிட்ட இன்னும் அதிகமான ஒரு முதலீடு தொகைகள் இருந்திருந்தால் அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிறு முதலீடு தயாரிப்பாளர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும் சரி, ராஜநாயக அண்ணன் அவர்களுக்கும் சரி, ஸோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துறை நண்பர்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கி சினிமா இருக்க சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேசிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு பெயர் வந்து இசக்கி ராஜா. இதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலையும் எல்லாத்துலேயுமே இருக்குது, என்னோடய ஆதார்லேயும். எங்கேயுமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஃபுல் நேமை பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்லேயே வி ராஜா ராஜான்னு தான் வரும். ஸோ அது கூட நான் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்களுக்கு அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கள் வந்து நிறைய இசை வெளியீட்டு அளவில் தீன அண்ணனையும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை உங்கள் மேலே. எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாதிரி இருந்தது, சூழல் அப்படி இருந்தது. தயாரிப்பாளர்கள் அந்த போர்வை என் மேலே வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அப்போ நான் பார்க்குறேன், என்ன இவங்க எல்லா ஆடியோ லான்ச்லையும் போகிறாங்க, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பல பன்முகத்தை நான் பேரரசு அண்ணன்கிட்டே தீனான்கிட்ட பார்த்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுலையும் அவருடைய இசை வெளியீட்டாளருக்கு வருகிறதிலையும் அவர்களை பாராட்டுவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றளவும் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த திரைக்கு பின்னாடியும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அன்றைக்கி நான் திரையரங்கு வெளியில் நின்று வந்து இதே உதயம் தேட்டரில் வந்து 5 ஷோ, ஒரு ஸ்க்ரீனில் 5 ஷோ விஜய் சாரோட படம் போகுது, 25 ஷோ போட்டாங்க. அவ்வளோ க்ரௌட். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், வருவாயை ஈட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவரை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கருத்து, அதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது மாதிரி சினிமாவில் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பொறுமை நிதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் சொன்னார், சினிமா உங்களை மாற்றும், நீங்கள் சினிமா மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்னு. மாற்றணும் சினிமாவை மாற்றுறதுக்காக தான் வந்து இங்கே இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரரசன் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, தீரண்ணன் போராடுறாரு. சுந்தர் ராஜநாயகன் மாதிரியா இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், சினிமா நேசிக்கக்கூடியவர்கள் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருக்காங்க, விலாசம் இல்லாமல் போயிருக்காங்க, நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் கூல் சுரேசனா, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருக்கீங்க மீடியாவில். நீங்கள்லாம் இந்த கருத்தை சொல்லுங்கள். லெஜண்டுக்காக எவ்வளோ புரட்சி பண்ணுறீங்க. இந்த தயாரிப்பாளர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வெளியில் இல்லை. நடிகர்கள் மட்டும் தெரியுறாங்க, நடிகைகள் தெரியுறாங்க, தயாரிப்பாளர் இல்லை. ஒரு படம் எடுத்து அடுத்த படம் எடுக்கிறேன். எங்கள் 60 படம் எடுத்தேன், இந்த நெல்லை பாய்ஸ் படம் எடுத்தேன், ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறேன், 1.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தேன், இதே இடத்துல ஆடியோ லான்ச் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த படம் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ண முடியல. போராடிட்டு இருக்கேன். 0 கிரெடிட், ஃபுல் அமௌண்ட் கேஷ் வச்சு எடுத்துருக்கோம். பண்ண முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. எங்கே போய் முறையிட முடியும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ அந்த நிர்வாகத்தின் மூலமாக வந்து நான் உள்ளே வந்ததுனால இங்கே எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா. இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக போட்டிக்கிட்டு கடந்த பிப்ரவரி 22 ஜெயிச்சதுக்கு வெக்கப்படுறேன், தலை குனிகிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். கேவலமாக இருக்குது. இத்தனை தயாரிப்பாளர்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலன்னு. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண ஒரு செயற்குழு உறுப்பினர். நிர்வாகம் இருக்கு, நிர்வாகத்தை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்புறம் அதுக்கு நான் பல பிரச்சனைகளை சந்திக்கணும். சரிங்களா? அதனால வந்து இருக்கடம் தெரியாமல் இருக்க என்னால் முடியல. என் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது. எதுக்காக போராடணும்? எத்தனை வருஷம் என்ன வியாபாரம் இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்க, கடந்த ஒரு 3 மாதத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு படம் ஓடி இருக்கும். கருப்பு படம் ஓடி இருக்கா? ஓடி இருக்குப்பா. எத்தனை கோடி? நல்லா, இது இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆயிருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிறு முதலீடு படத்துக்களை சொல்லுங்க, போட்ட பணம் வந்திருக்கான்னு பாருங்க. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அந்த கண்டென்ட்டுக்கான சார்ஜஸ் கொடுக்குறோம் பாருங்க, கியூப்பு, யூஎஃப்ஓ, டிஎஸ்ஆர்னு சொல்லி, அந்த சார்ஜஸ் கூட வராது தயாரிப்பாளர்களுக்கு. வேற எப்படி அந்த வருவாய் ஈட்டுவாங்க? ஹிந்தி பிஸ்னஸ் ஃபுல்லாக மூடிட்டாங்க, க்ளோஸ்டு. வேற என்ன இருக்கு? எஃப்எம்எஸ் க்ளோஸ்டு. யூடியூப் சேனல் இருக்கா? அது மட்டும்தாங்க இருக்கு, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு. வேற என்ன இருக்கு வியாபாரம்? ஓடிடி க்ளோஸ்டு. ஷேர் வேணா கூட பண்ணித்தரேன் நான். எந்த வழிமுறைகளில்
இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து விநியோகம் செய்ய முடியும், தொழில் ரீதியாக நம்ம பார்க்குறோம், வருவாய் ஈட்ட முடியும். எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம வாய்க்கு பேசிக்கலாம், பெருமைக்கு பேசிக்கலாம். வஞ்சி படம் வெற்றி அடையணும் தான், இல்லைன்னு இல்லை, அது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது கடுமையான உழைப்பை வெளிப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பேரம் பேசியிருப்பாங்க. ஒரு 2000 ரூபாயா, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து இங்க பினான்ஸ் பண்ணக்கூடிய பெரிய முதலைகள் இருக்கு பாருங்க. 20 கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை ஆரம்பிச்சு 30 கோடி கடனை வாங்கி ரிலீஸ் பண்ற முதல் நாளைக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்துல உட்காருவாங்க. அந்த 10 கோடி எடுத்துட்டு ப்ரொடியூசர் போயிடுவார், 20 கோடி எல்லாம் படம் பண்ணியிருப்பார். அவங்க வாழ்வாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுப்பதற்கும் யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்லை. அவங்க வாங்கியிருப்பாங்க எங்க தெரியுங்களா? 10 பைசா வட்டிக்கு, 5 பைசா வட்டிக்கு, கார் அடமானம் வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, சுத்தி இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து 5000, 50,000, 1 லட்சம். இன்னைக்கு கூட இந்த இசைபிலிட்டி லாவுக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்க முதலீடு அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர் முதலீடு முன்னுதாரணமா பண்றாங்களே, அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து பினான்ஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில யாரும் கிடையாது. பெரிய தயாரிப்பாளர்களாக கருதப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பினான்ஸ்ங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி சினிமா இங்க வாழ்வாதாரத்துல ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். இன்னைக்கு இங்க வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்கள் எத்தனை பேர் இது நாளைக்கு நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போடுவீங்க, இன்னைக்கு நைட்டு போயிட்டு லோட் பண்ணுவீங்க, பேப்பர்ல வரும், அடுத்தடுத்து பிரஸ் நோட்ல வரும். ஒண்ணுமே இருக்காது, அதாவது அந்த இடத்தோட போயிடும். ஏன்னா இங்க ஒண்ணும் இல்லை பெருசா சொல்றதுக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தான். இதே ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வீரியமும் வேகமும் எல்லா இடத்துலயும் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது இயல்பான விஷயம், உங்களை குறை சொல்லல. நான் ஊக்கப்படுத்துங்க, சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற வஞ்சி திரைப்படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அண்ணன் இயக்குனர் பேரரசன் அவர்களுடைய புகழ் வளர வேண்டும். இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.